இந்த ஜமா சிஸ்டம் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா இளம் திருநங்கைகளை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுது. ஏன்னா அவங்க மூலியமா இவங்களுக்கு வருமானம், இவங்க இப்படிதான் இருக்காங்களே கண்டி. ஒரு 55-60 வயசுல இருக்கக்கூடிய மூத்த திருநங்கைகள் அவங்களால போய் கடை வசூலுக்கோ இல்ல செக்ஸ் ஒர்க்கோ பண்ண முடியாம அவங்களுக்கு ஒரு சில மருத்துவ செலவு, மருந்து மாத்திரை இல்ல ஒரு டாக்டர் ஃபீஸ், அவங்கள கேர் எடுத்து பார்க்கறதுக்கு ஆள் இல்லாம வெளிச்சம் அறக்கட்டளையில் அவங்க எங்களை தேடி வராங்கன்னா இந்த ஜமா சிஸ்டம்ல என்னென்ன நடந்ததோ அதெல்லாம் இங்க நடக்காது. அவங்களுக்கு எதுல விருப்பம், உனக்கு படிப்புல விருப்பமா இல்ல வேலையில விருப்பமா, இது போல எதுலலாம் உனக்கு விருப்பம் இருக்கோ அதெல்லாம் செய்யறதுக்கு நாங்க வெளிச்சம் அறக்கட்டளை முன் வரோம். ஒரு புள்ள கூணோ குருடோ எதுவாக இருந்தாலும் தாய் தகப்பை ஏற்றுக்கிறாங்க. ஆனால் ஒரு திருநங்கைனா மட்டும் என் கை விட்டுடுறாங்க. அதை ஏற்றுக்கணுன்றத ஒரு கவுன்சிலிங் மூலயமா சொல்லி இப்போ புரிய வச்சு ஒரு 3 இளம் திருநங்கைகளை வீட்டில் சேர்த்துருக்கோம். அவங்களும் எங்களுக்கு வீடியோலாம் அனுப்பிச்சு இன்னைக்கு நல்லா இருக்காங்க. இவ்வளோ பேரையுமே நான் என் கண்ட்ரோலில் என் வீட்டுக்குள்ளெல்லாம் வச்சுக்க முடியாது, வச்சுக்கவும் நாங்கள் இல்லை. எங்கள் அறக்கட்டளைக்கு வந்தாங்கன்னா ஜமாத்தும் இல்லை, தலைவியும் இல்லை, குரு சேலான்ற உறவும் இல்லை, எல்லாருமே ஃப்ரெண்ட். நம்மளை தேடி யாரோ வராங்களா நம்ம எல்லாருமே சேர்ந்து பார்ப்போம். சரிம்மா, இவ்வளோ விஷயம் பேசணும். வெளிச்சம் அறக்கட்டளை தொடங்கி இருக்கீங்க. இப்போ திருநங்கைகள் வந்து வெளிச்சம் அறக்கட்டளைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு லைஃப் வந்து வாழ்ந்திருப்பாங்க. இது விழிப்புணர்வு இல்லாத சில காரணங்கள் நீங்க சொன்னது. வெளிச்சம் அறக்கட்டளை வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதாவது வெளிச்சம் அறக்கட்டளையில் அவங்க எங்களை தேடி வராங்கன்னா இந்த ஜமா சிஸ்டம்ல என்னென்ன நடந்ததோ அதெல்லாம் இங்க நடக்காது. சரி. அதாவது ஒரு 16-17 வயசு ஒரு திருநங்கை வந்து இந்த சிஸ்டம்குள்ள வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான கல்வியோ இல்ல வேற ஏதோ ஒரு விஷயங்களோ வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுக்கல. ஒருத்தர் வந்துட்டா உடனே அவங்களுக்கு ஒரு டோப்பா வச்சுட்டு அனுப்புறது தான், கடை வசூலுக்கோ செக்ஸ் ஒர்க்குக்கோ. பட் வெளிச்சம் அறக்கட்டளை அப்படி இருக்காது. சரி. அவங்களுக்கு எதுல விருப்பம், உனக்கு படிப்புல விருப்பமா இல்ல வேலையில விருப்பமா இல்ல ஒரு டைலரிங்கு இல்ல ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ் இல்ல ஒரு டிரைவிங்கு, இது போல எதுலலாம் உனக்கு விருப்பம் இருக்கோ அதெல்லாம் செய்யறதுக்கு நாங்க வெளிச்சம் அறக்கட்டளை முன் வரோம். சூப்பர். இதுக்கும் நானும் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கவர்மெண்ட் கிட்டே எதிர்பார்க்கிறேன். இந்த மாதிரி எங்க கிட்ட ஒரு 10 பேர் வராங்கன்னா அந்த அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அவங்க வாழ்வாதாரம் மாறத்துக்கு நாங்க செய்யக்கூடிய உதவிக்கு கவர்மெண்டோட சப்போர்ட்டும் எங்களுக்கு வேணும். எங்களுக்கு ஃபண்ட் வேணும். சில அதிகாரிகளும் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கணும்ன்றத இது மூலியமாவும் நான் சொல்றேன். அதே போல வந்து ஒரு மூத்த திருநங்கைகள், சரி, நல்லா இதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு 50-60 வயசு உள்ள ஒரு மூத்த திருநங்கைகள் தான் இப்ப ரொம்ப பாதிக்கிறாங்க. இந்த ஜமா சிஸ்டம் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா இளம் திருநங்கைகளை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுது. ஏன்னா அவங்க மூலியமா இவங்களுக்கு வருமானம், அப்போ வருமானம் இவங்க இப்படிதான் இருக்காங்களே கண்டி. இதையும் தாண்டி ஒரு 55-60 வயசுல இருக்கக்கூடிய மூத்த திருநங்கைகள் இப்போ அவங்களால போய் கடை வசூலுக்கோ இல்ல செக்ஸ் ஒர்க்கோ பண்ண முடியாம வீட்டுக்குள்ள முடங்கி போய் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு சில மருத்துவ செலவு, மருந்து மாத்திரை இல்ல ஒரு டாக்டர் ஃபீஸ், அவங்கள கேர் எடுத்து பார்க்கறதுக்கு ஆள் இல்லாம இன்னைக்கு ஒரு மூலையில இருக்காங்க. அவங்களெல்லாம் நாங்க கண்டுபிடிச்சு எங்க அறக்கட்டளை மூலியமா வச்சு அவங்களுக்கு உணவுல இருந்து மருந்து மாத்திரைகள் சில விஷயங்கள் அவங்க நல்லா இனி வாழக்கூடிய கொஞ்ச காலம் அவங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக சிலதெல்லாம் செய்யணும்னு சொல்லி நாங்க ஒரு முடிவு பண்ணி ஒரு ஐடியா வச்சிருக்கோம். அதுக்கும் எங்களுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் உதவி செய்யணும். சில பண்டிகை சின்ன சின்ன ஒரு ஸ்பான்சர் மாதிரிலாம் வந்தா கூட எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றது நான் சொல்றேன். இந்த மாதிரியான ஐடியா எல்லாமே எங்களுக்கு இருக்கு. சரி. ஆனா நாங்க இப்போ ஒரு ஆளா பண்ண முடியல. ஒரு 4 மாசத்துல வந்து ரொம்ப பெருசா என்னால இதெல்லாம் செய்ய முடியல. என்ன பண்ணிருக்கீங்க 4 மாசத்துல? இந்த 4 மாசத்துல என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு திருநம்பி, சரி, திருநங்கையில திருநம்பி, அந்த திருநம்பிக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும் ஒரு 11,500 ரூபான்னு சொல்லி அவங்க வந்து என்கிட்ட பேசியிருந்தாங்க. அதுக்கு அவங்களோட ஆதார் ப்ரூஃப், அவங்க காலேஜில் கட்ட வேண்டிய அந்த ஸ்லிப்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க. அப்புறம் அவங்கள நேரில் வர வச்சோம். இது யாரெல்லாம் வந்து எங்களுக்கு உதவி பண்ணல, என்னோட சொந்த காசு என்னோட வீட்டில் என் பொண்ணுங்களை எல்லாம் ஷேர் பண்ணி 11,500 ரூபாய் அவங்களுக்கு கொடுத்து வீடியோலாம் எடுத்து வச்சிருக்கிறோம். அப்புறம் இந்த மழை காலம் வந்துச்சு இல்லைங்களா, அந்த மழையில வந்து நிவாரணம் கொடுத்து எல்லாருக்கும் அந்த எங்க ஏரியா கொஞ்சம் ஏழ்மையானவங்க தான் எல்லாருமே, அந்த நேரத்தில் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டாங்க.
அப்ப எல்லாருக்கும் சாப்பாடு இதெல்லாம் கொடுத்தோம். ம். அதுக்கப்புறம் எங்க ஏரியால இருக்கிற ஒரு சில வீட்டுங்களுக்கு ம். ம். உள்ள தண்ணிலாம் ஊத்துதுன்னு சொல்லிட்டு ம். இந்த தார்பாய் ஷீட் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, ம். ம். அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஒரு சில முஸ்லிம் நண்பர்கள்லாம் வாங்கி கொடுத்தாங்க. சரி. அது மூலியமா அவங்களுக்கெல்லாம் கொடுத்தோம். ம். அப்புறம் இந்த பரவால்ல. சாலை ஓரத்துல இருக்காங்க இல்லையா, சாப்பாட்டு ம். கஷ்டப்பட்டு ம். நிறைய பேருக்கெல்லாம் கிடையாது, ஒரு சரி. 20 உங்களால முடிஞ்ச 25 அளவுக்கு நீங்க பேருக்கு பண்ணியிருக்கீங்க. ம். இதெல்லாம் பண்ணிட்டு வரோம். இப்போ அறக்கட்டளை இதெல்லாம் பண்ணுது. ம். அதை விட ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, இந்த ஜமா சிஸ்டத்துல இருந்து இப்போ ஒரு 80 பேர் எங்க கிட்ட வந்திருக்காங்க. அப்படியா? ம். 80ல இருந்து என்னோட அட்டெண்டன்ஸ் படி வந்து 87 பேர் இருக்காங்க. சரி. அவங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை இப்ப நாங்க அமைச்சு கொடுத்துருக்கோம் அப்படியா? சூப்பர். இப்ப வரைக்கும். ம். பட் இது வந்து ஒரு சில அதிகாரிகளோட சப்போர்ட்டிவ்லயும் தான் பண்றோம். அவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, எழுதி வாங்கி தானே அனுப்புறாங்கன்னு. அப்படி ம். கிடையாது. ம். நாங்க எங்களோட ஆபீஸோட லெட்டர் பேட்ல எழுதி வாங்குறோம். அது மறாவது நாளே ஒரு சில அதிகாரிகளுக்கு அமுச்சிடுவோம். ம். அப்ப அந்த நபர்களுக்கு இவங்களால ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா ஸ்ட்ரெயிட்டா அதிகாரிகளே இதை வந்து டீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்றோம். இன்னும் இதை வந்து ம். இன்னும் சிறப்பா பண்றதுக்கு சில அதிகாரிகளோட உதவிகளும் எங்களுக்கு வேணும். சில அமைப்புகளோட உதவிகளுமே எங்களுக்கு வேணும். ப்ராசஸ்ல இருக்கா? அத முறை வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கேன். இப்ப அதை பண்ணிட்டு இருக்கோம். சரி. இப்போ கூட நேத்து முந்தா நாள் கூட ஒரு 2 திருநங்கைகள் வந்திருக்காங்க இந்த ஜமாத்துல இருந்து எங்க கிட்ட. இதுல ஒரு இடத்துல வந்து நான் யோசிக்கிற விஷயம் என்னவா இருக்குன்னா, இவ்வளவு பேரையுமே நான் என் கண்ட்ரோல்ல என் வீட்டுக்குள்ள வச்சுக்க முடியாது. ஆமா. வச்சுக்கவும் நாங்க இல்ல. எங்க அறக்கட்டளைக்கு வந்தாங்கன்னா அங்க ஜமாத்து தலைவி அப்படி இருக்கு. ம். ம். இந்த சைடு பாத்தீங்கன்னா அந்த ஜமாத்தும் இல்ல, தலைவியும் இல்ல, ம். ம். குரு சேலான்ற உறவும் இல்ல. எல்லாருமே ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட். ம். அவ்வளவுதான். எல்லாரும் சேர்ந்து ஹெல்பிங் ஈச் அக்கான்னு அதர் மாதிரி. கூப்பிட்டுக்கோ, தங்கச்சின்னு கூப்பிட்டுக்கோ, மேம்னு கூப்பிடுங்க, மேடம் ஓகே. கூப்பிடுங்க, எப்படினாலும் நீங்க கூப்பிட்டுக்கோங்க. லீட் பண்ணி கொண்டு போறீங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதான். இங்க ஜமாத்தே நம்மளுக்கு வேண்டாம். இந்த தலைவிகளே நமக்கு வேணாம். எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். தலைவி தலைவலியா? அவ்வளவுதான். நம்மள தேடி யாரோ வராங்களா, நம்ம எல்லாருமே சேர்ந்து பார்ப்போம், சரி. அரவணைப்போம். இது ம். வச்சிருக்கோம். ம். அப்போ நான் இதுல மெயினான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ம். எங்க கிட்ட வரவங்கள ம். நாங்க எங்க கிட்டே தக்க வச்சுக்கல. முதலாவது நீ எங்க கிட்ட தான் இருக்கணும்னு நாங்க வைக்கல. எதுவும் சைன்லாம் பண்ணல. ம். எதுவுமே கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தா இங்க இருக்கலாம், விருப்பம் இல்லையா நீங்க போலாம். போலாம். சூப்பர். அதுதான் ஓப்பனாவே நாங்க பண்றோம். ம். அதனாலதான் இப்ப நீங்க கூட பார்த்திருக்கலாம். இவங்க உங்க கூட இருந்தாங்களே, இப்ப இவங்க அவங்க கூட இருக்காங்களா, அது அவங்களோட விருப்பம். விருப்பம். நான்லாம் இதை சொல்லல. நான் எந்த தப்பும் பண்ணல. நீ யார் கூட வேணாலும் இருந்துக்கோ. அது ஒரு விஷயம். 2வது விஷயம், இளம் திருநங்கைகளை ம். ஒரு இந்த 18, 19 இருக்காங்க இல்லையா, ம். ம். அவங்களெல்லாம் நான் இப்ப என்ன பண்ணி ஒரு 2, 3 பேரை நான் சேர்த்து வச்சிருக்கேன். சரி. அவங்க வீட்டுக்கு ம். பெத்தவங்களோ இல்ல ம். கூட பிறந்தவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங்னு ஒண்ணு கொடுக்குறோம். சூப்பர். ஃபேமிலி கவுன்சிலிங்னு ஒண்ணு நல்ல கொடுக்குறோம். இனிஷியேட்டிவ். ஆமா. குடுத்து எங்களோட ஃபீலிங் உணர்வுகள, நான் என் வயசுல எப்படி இப்படி வந்தேன், எப்படி இப்படி ஆனேன், இப்ப எப்படி வாழ்றேன், என்ன ம். பண்ணிட்டு இருக்கேன்றதெல்லாம் அவங்களுக்கு என்னையே ஒரு உதாரணமா சொல்லி, புரிய வைக்கிறீங்க. புரிய வச்சு, சில விஷயங்களெல்லாம் அதாவது ஒரு புள்ள கூனோ, குருடோ எதுவா இருந்தாலும் தாய் தகப்பை ஏத்துக்கிறாங்க. கண்டிப்பா. ஆனா ஒரு திருநங்கைன்னா மட்டும் ஏன் கை விட்டுர்றாங்க? அதை ஏத்துக்கணுன்றத ஒரு கவுன்சிலிங் மூலியமா சொல்லி, இப்ப புரிய வச்சு, ஒரு 3 இளம் திருநங்கைகளை வீட்ல சேர்த்திருக்கோம். பரவால்ல. அவங்களும் எங்களுக்கு வீடியோலாம் அனுப்பிச்சு இன்னைக்கு நல்லா இருக்காங்க. சூப்பர். அதை விட ஒரு 28 வயசு ஒரு திருநங்கைய ம். அவங்க அப்பா ஒத்துக்கவே இல்ல. ஒத்துக்காதவரு ம். அவரே இப்போ என்னோட வீடியோஸ் எல்லாம் தொடர்ச்சியா பார்த்திருக்காரு. ம். ம். திருநங்கைனால அவருக்கு பிடிக்காதாம். ம். ம். அவரு என்ன ஒரு சில விஷயங்களே சும்மா என் வீடியோ பார்க்க ம். அவருக்கு ம். இன்ட்ரெஸ்ட் வந்து என் வீடியோ எப்பலாம் வரும்னு வெயிட் பண்றாராம். வெயிட் பண்ணி அப்ப அவரே சொன்னது எனக்கு போன்ல, ம். என் புள்ள கூட ஒருத்தன் இந்த மாதிரி ஆயிட்டான், ஓ. நான் பெத்த புள்ள, இப்ப அத அதனாலதான் எனக்கு வந்து உணர்றாங்க. உங்க ஆளுங்களே பிடிக்காது, என் புள்ளையே இப்படி ம். இருக்கானன்னு பிடிக்காது, ஆனா நீ இவ்வளவு பேசும்போது எனக்கு உன் மேல ஒரு மரியாதை. மரியாதை வருதுமா அப்படின்னு நான் கேட்கிறேன். உங்க புள்ள எங்க இருக்காரு, ஏதா இருக்காரு? கடைசியில பார்த்தா ம். அவரும் இந்த ஜமாத்துல ஒருத்தர்கிட்ட மாட்டி ஓ. அடி உதைப்பட்டு இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு எங்க கிட்ட வந்திருக்காரு. வந்திருக்காரு. அவங்க அப்பாண்ட பேசி ம். நான் ரொம்ப கௌரவமா சந்தோஷமா இதை ம். நினைக்கிறேன்னா இந்த ஒரு விஷயத்தை தான். கண்டிப்பா. வெறுத்தவரை அணைக்க வச்சிருக்கேன். இன்னைக்கு அவங்க கூடவே இருக்காங்க. ஃபேமிலியில எனக்கு ம். டெய்லி நைட்ல ஃபோன் பண்ணி பேசுறாங்க. நான் நல்லா இருக்கேன், எங்க அப்பாலாம் நல்லா எல்லாத்தையும் பேசுறாரு. காசு கொடுத்து வாங்கிடலாமா? உறவை வாங்க முடியாது. முடியாது. இந்த இந்த ம். விஷயங்களுக்கு பாருங்களேன், ம். நான் ஒரே ₹1 கூட செலவு பண்ணல. என்னோட பேச்சே தான் சரி. பேசினேன். அங்க வந்து உண்மைதாங்க ஜெயிச்சதை கண்டி, ம். பொய்யோ வேற எதுவுமே கிடையாது. சூப்பர். உங்களுடைய சிந்தனைகள் அழகா இருக்கு. இது அப்படியே நேர்மையாவும் இருந்ததுன்னா உங்களுடைய பயணத்திற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க் யூ. சமுதாயத்துல உங்களுக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது இப்போ வளர்ந்துட்டு தான் இருக்கு. எல்லாருடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு எப்பவுமே இருக்கு.
எங்களுடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்கு. நன்றி. மிக்க நன்றி. தேங்க்யூ.